அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களான காற்று ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் மற்றும் சிறந்த ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. இனிமையான பேச்சால் பார்த்தீங்கன்னா எல்லோரோட மனதிலையும் நீங்காத இடம் பிடிப்பீங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களோட மனதில் நீங்கள் ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. எப்போதுமே சோர்வு இல்லாமல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய பலமும் பலவீனமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சீக்கிரமாக எல்லாத்துக்கிட்டேயும் பழகுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களை சேர்த்து கொள்வதில் நீங்கள் வல்லவர்னு கூட சொல்லலாம். உங்களை சுற்றி எப்போவுமே நட்பு வட்டாரம் இருந்துகிட்ருக்குன்னு கூட சொல்லலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட முடிவுகளை மாற்றிக்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் ஒரே நேரத்தில் பல வேலைகளில் கவனம் செலுத்துறதுனால மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய வியாபாரம் தொழிலில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முன்னேற்றம் இருக்குமா? உங்களுடைய வருமானம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய பண வரவு பார்த்திங்கன்னா 2 மடங்கு ஆகுமா? புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யலாமா? அதில் இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்ணலாமா? பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு வரக்கூடிய நாட்களில், ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு? குழந்தைகளுக்கு வரக்கூடிய நாட்களில் படிப்பு விஷயத்துலேயும் சரி, அவங்களோட உடல் நலத்திலையும் சரி எப்படி அமைஞ்சிருக்கு? சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண வரன்கள் அமையாமையே இருக்குங்க. அவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் திருமண பலன் எப்படி அமைஞ்சிருக்கு? ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குது? வெளிநாடுகளுக்கெல்லாம் போகக்கூடிய யோகம் கிடைக்குமா? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குமா? இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் உங்ககிட்ட நான் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிக பொறுப்புகளும் உழைப்பும் உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படக்கூடியதாக இருக்குங்க. கடின உழைப்பு கொஞ்சம் உங்களுக்கு நிறையவே தேவைப்படுது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் அல்லது தாமதங்கள் இதெல்லாம் வரலாம். அப்படிங்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதிய திறன்களை கற்றுக்கொள்வது நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க. நிறைய புது புது விஷயங்களை கற்று உங்களுடைய திறமையை நல்லா வளர்த்துக்கோங்க. உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுயதொழில் செஞ்சுட்டு வருபவங்களுக்கு வருமானம் பார்த்திங்கன்னா உயர்வதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால முதலீடுகள் மற்றும் திட்டமிடல் மூலம் நிலையான லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பணவரவு, பொருளாதார நிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில நன்மைகளாகவும் அமைதோடு மட்டும் இல்லாமல் சில முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வழிகளில் வருமானம் வரப்போகுதுங்க. பழைய கடன்களை அடைக்கவும் நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். புதிய வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த திசைகளில் இருந்து பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய லாபம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நிலம் மற்றும் வீடு வாங்குவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முதலீடு தரக்கூடியதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதை குறித்து ஆலோசனை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது நல்ல இதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் முதலீடு செஞ்சு நீங்கள் வீடு வாங்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப நல்லதாக கூட இருக்குன்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் நலத்தில் சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் செலவு வரலாம். அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணவரவு இருந்தாலும் விரயங்கள் வராமல் இருக்க வரவு செலவு கணக்கில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்கால தேவைக்காக பணத்தை சேமிக்க தொடங்குவதும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அறிவுத்திறமையும் பேச்சாற்றல் திறமையும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு புத்தி கூர்மையாகவும், பெண்களுக்கு துருதுருப்பாகவும், சுறுசுறுப்பாகவும், தனித்துவமாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கவரக்கூடிய வகையில் சுவாரஸ்யமாக பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆண்கள். யதார்த்தமான சிந்தனையும் எதையும் சீக்கிரமாக புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். எதிலும் சுதந்திரமாக இருக்க விரும்புபவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துணையுடன் அன்பையும் புரிதலையும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. சில நேரங்களில் மாறும் மனநிலை காரணமாக முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் தாமதமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க போறீங்க வரக்கூடிய நாட்கள்ல. உடைய குடும்ப வாழ்க்கையில அறிவாற்றல் மிக்க கணவன் அமைய நீங்க வந்துட்டு வரம் வேண்டும்னு கூட சொல்லலாம். குடும்பத்தை அரவணைத்து போறதுல நீங்க வந்துட்டு திறமையானவர்கள் கூட சொல்லலாம். யதார்த்தமான பேச்சும் எந்நேரமும் எதையாவது கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உங்களிடம் நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவியிடையே சிறிய கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை அனுசரித்து போவது, குடும்பத்தை காப்பாற்றுவது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நீங்க வந்துட்டு அந்யோன்யமா இருக்கிறதுக்கான வழிகள் நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா கலை, கல்வி, எழுத்து மற்றும் வியாபார துறைகள்ல மிக சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. கடின வேலைகளையும் பொறுப்போடு செய்து முடிக்கக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். குடும்பத்துல விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மற்றவர்களிடம் எளிதில் நட்பு பாராட்டப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே சமயம் மற்றவங்களா அனுசரித்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல 9, 12 மற்றும் 7ஆம் இடங்களோட தொடர்பை பொறுத்து இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. ராசி கட்டத்துல சுபகிரகங்களோட பார்வை மற்றும் தசா புத்தி வேலை செய்யக்கூடிய விதத்தை பொறுத்தே நீங்க வெளிநாடு செல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு அமைதுன்னு கூட சொல்லலாம். படிக்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். வெளிநாடு மற்றும் அயல்நாடு தொடர்பான நீங்க வந்துட்டு போகும்போது 12ஆம் இடத்து அதிபதி மிதுனத்திற்கு வலுவாக இருக்கிறதுனால வெளியூர் பயணம் உங்களுக்கு எளிதாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நீண்ட தூர பயணம் மற்றும் தந்தை அல்லது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் இடமான சுப பலத்துடன் இருப்பது வெளிநாடு முயற்சிகளுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு சந்திரனோட நிலை, அதாவது சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் திசை நடக்கும் காலகட்டத்துல வெளிநாடு செல்லக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கு. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துல்லியமான வெளிநாடு யோகம் அறிய உடைய ஜாதகத்துல லக்னம் கிரகங்களோட பார்வை மற்றும் தசா புத்தி முழுமையாக பார்க்கப்படணுங்க. பொதுவாகவே ராசி பலனை தாண்டி தனிப்பட்ட ஜாதக கட்டம் இதற்கு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு ஜோதிட கணக்கின்படி நல்ல குழந்தை பாக்கியம் பெற வரக்கூடிய நாட்கள்ல வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். துல்லியமான காலம் மற்றும் பலன்களை அறிய உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நீங்க பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமான புத்திரஸ்தானம் மற்றும் அதன் அதிபதியின் நிலையை பொறுத்து குழந்தைகளோட பிறப்பு பார்த்தீங்கன்னா அமையும் கூட சொல்றாங்க. குரு பகவானோட பார்வை மற்றும் தசா புத்தி மாற்றங்கள் இதற்கு முக்கிய காரணமாக இருக்குன்னு கூட சொல்றேன். கிரக பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்னு கூட சொல்லலாம். ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அல்லது தசா புத்தி மாற்றங்களை பொறுத்து கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்கிறதுனால எந்த விஷயத்துக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும்னு கூட சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா நீங்க முக்கியமாக வழிபட வேண்டிய முக்கிய தெய்வங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு, ஸ்ரீ விநாயகர் மற்றும் முருகப்பெருமான்னு சொல்றாங்க. மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா புதன் ஹரிக்கு உரியவர் அப்படிங்கறதுனால பெருமாளை வணங்குவது மன அமைதியை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த ஆடி மாதத்துல விநாயகர் வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புதன்கிழமைகள்ல விநாயகருக்கு அருகம்புல் சாட்சி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா புத்தி கூர்மை மற்றும் தெளிவு பிறக்குன்னு கூட சொல்லலாம். முருகப்பெருமான இந்த ஆடி மாதத்துல நீங்க வழங்கும் பொழுது நீண்ட நாள்களாக இருந்து வந்தக்கூடிய சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா தீர முருகனை வழிபட்டு வர்றதுனால வாழ்வில நல்ல முன்னேற்றம் உண்டாகும்னு கூட சொல்லலாம். நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில்கள் மற்றும் குளங்களை சுத்தம் செய்யும் உழவார பணியில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்னு கூட சொல்லலாங்க. தினமும் காகத்திற்கு அன்னம் அல்லது உணவு வைத்துட்டு நீங்க வரும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். அது மட்டும் இல்லாம ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்யறது மூலம் புதன் மற்றும் இதர கிரகங்களோட தோஷங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையன்னு கூட சொல்லலாம்.
குறிப்பா சொல்லணும்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குரு மற்றும் சனி பெயர்ச்சியினால பொருளாதாரம் உயரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். தொழில்ல கொஞ்சம் கடின உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல நெறையவே அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம். கடின உழைப்புக்கு உரிய நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பொறுப்புகளும், வேலை சுமையும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்ல ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். வருஷத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு பண வரவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகரிக்கும்னு கூட சொல்லலாம். சேமிப்பு படிப்படியாக உயரப்போகும். உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் குடும்பத்துல நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கப் போகுதுன்னு கூட சொல்லலாம். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா, படிப்படியாக குறைஞ்சு சந்தோஷம் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய உடல் நலத்துல பணி சுமை காரணமாக உங்களுடைய உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருந்துக்கோங்க. அதிக மன அழுத்தம் கொடுக்க வேண்டாம். சீரான ஓய்வும் ஆரோக்கியமான உணவு முறையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலை நலமாக வச்சிருக்க உதவும்னு கூட சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகள் மூலம் மிதுன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுது, அவங்களுடைய வேலை விஷயமா இருக்கட்டும், வருமானம் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியெல்லாம் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி.